ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்மணி குடில் கண்மணி. வாங்க இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் விலாக் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா புளி சீசன். இது புளி நிறைய காய்க்கும் மரத்தில். இது எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச புளி. 2 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இந்த புளியெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க வீட்டில். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 1 இயர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நார்லாம் சைடில் இருக்கிற நார்லாம் எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். வெயிலில் காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 இயர்க்கு தாங்கும். இந்த புளி சைஸ் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ஸ்வீட்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறையவே கிடைக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சுருக்கேன். க்ரீன் சுண்டலும் மஞ்சளும் ரெண்டு கம்மியாக தான் இருந்தது. அதனால் 2 ஒன்றா போட்டுட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா பட்டையும் சோம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி இந்த மாதிரி போடுறதுனால நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி திரி வச்சுருக்கு. தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். இதில் நைட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தோசை. காலையிலேயே மாவு அரைச்சிட்டேன். இப்போ புளிச்சிருச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்க போகிறேன். அந்த மாவில் தோசைக்கு பார்த்திங்கன்னா சுட சுட குருமாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தளத்தலன்னு கொதி வந்துட்டுருக்கு. குருமாவும் ரெடி. இப்போ தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. ஊற்றிக்க போகிறேன். நைட்டுக்கு தோசை, அது கூட பார்த்திங்கன்னா குருமா. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான். சுட சுட தோசை, சூடான குருமா. இப்போ சாப்பிட்றலாம். அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா புதினா சட்னி ரெடி ஆகிடும். இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி. சிக்கன் எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி வச்சாச்சு. இப்போ கொதி வந்துட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் காஞ்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் போடுறதுக்காக மசாலாலாம் போட்டு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துட்டு போகலாம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் லஞ்சுக்கு. சிக்கன் குழம்பும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸியான டேஸ்டியான சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். நகுலுக்கு ஸ்கூல் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் தான், ஒரு 12:30 வரைக்கும் தான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு 1:15க்கெலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு 4 o'clock மேலே போயிட்டு கீழே போயிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா
பேட்டிங்கில் விளாண்டுட்ருப்பாங்க. போர் அடிக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் கிரிக்கெட் விளாண்டுட்டு வருவாங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. நகுலும் கூட்டிகிட்டு தனுஷையும் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இந்த அகாடமிக்கில் வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதோடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரெக்கார்டும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் அகாடமிக்கு பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஷெடியூல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டேயில் பார்த்திங்கன்னா நானும் தனுஷும் வீட்டிலேருந்து ஆட்டோ புக் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் விடுற டைம் கரெக்டாக போயிட்டு அங்கே புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நகுலையும் பார்த்திங்கன்னா எங்களோடய கூட்டிகிட்டு வந்துட்டோம். புக் ஸ்டாலில் போயிட்டு நம்மளுடைய டோக்கன்லாம் கொடுத்து புக் பே பண்ண அந்த ஃபீஸுடைய ரெசிப்டெல்லாம் கொடுத்து புக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு புக்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் லிஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்லாம் போட்டு வைக்கணும். அது இன்னொரு நாள் தான் போடணும். இப்போ ஓப்பன் பண்ணி எல்லா புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒன்று பே பண்ணி அந்த புக்ஸும் வாங்கி சேர்ந்த போல் எல்லா புக்ஸும் வந்துருச்சு. இப்போ எல்லாமே செக் பண்ணியாச்சு அந்த கொடுத்துருக்குற லிஸ்ட்டில். மதிய டைம் ஒரு 3 o'clock இருக்கும். சிலிண்ட்ரு புக் பண்ணியிருந்தோம். சிலிண்ட்ரு வந்துருச்சு, இன்றைக்கி வந்துருச்சு. சிலிண்டர் புக் பண்ணி 1 week இருக்கும். அதுக்குலாம் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு புக்காகி வந்துருச்சு. எம்டி சிலிண்ட்ரு இல்லை, ரெண்டுமே ஃபுல் லோடு. ஃபஸ்ட்டு புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல் லோடு அது ஆல்ரெடி இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சது வந்து இது இப்போது 1 kg 2 kg தான் இருந்திருக்கும். சரி இப்போ புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணதுனால வந்துருச்சு. இப்போ வந்ததும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எம்டி வந்து அடுப்பில் இருந்த எம்டி தான் எடுத்து கொடுத்தோம். அதுலேயும் 1 kg இருந்த அந்த சிலிண்டர் தான் எடுத்து கொடுத்துட்டு இதை நியூவாக வாங்கியாச்சு ஃபுல் லோடு. சிலிண்டரு ஷார்ட்டேஜ் வரும்போதுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, சிலிண்டர் வந்துருச்சு. சம்மருக்கு வாட்டர்மெலன் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பழம் வந்து ரொம்ப ஓவராக பழுத்த மாதிரி எந்த ஸ்வீட்னஸுமே இல்லை, ஒரு மாதிரி சக்கையாக தான் இருந்தது, ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி. சரி இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சரி ஜூஸ்னா வச்சு சக்கரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஜூஸ்க்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பார்த்து வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பழம் நல்லா அமைஞ்சிருது, ஒரு சில பழம் இந்த மாதிரி அமைஞ்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜூஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ் போடங்குள்ள பார்த்திங்கன்னா தனுஷும் வந்துட்டார். அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பழம் எப்படி இருந்தாலும் ஸ்வீட்னஸ் இல்லைன்னா சாப்பிட முடியாது, அதனால் இந்த மாதிரி ஜூஸை போட்டு குடிச்சிடுறது. இந்த ஜூஸ் போட்டு முடிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு வழியாக ஜூஸ் போட்டு ஆளுக்கு டம்ளராக குடித்தாச்சு. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.